நகரம் மேற்பாடி ஊர் சிற்றூர் தந்தையுண்டு நம்பி தாயுண்டு நங்கை பகுடி வள்ளி கவன் பேசுவது தமிழ் வணங்குவது புகழ் புரட்டுவது பறவை இதற்காக திரை கொய்யாமல் என்ன திரை கருதனை செந்தனை கருணையாருக்கு உண்மையா இருக்கு கருதனைகளுக்கு முருகனுக்கு செந்தனை தவத்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் குணத்திற்கு மூவர் சவத்திற்கு நால்வர் சகலத்திற்கு ஐவர் சுவைகள் ஆறு சுரங்கள் ஏழு திக்குகள் எட்டு திரையங்கள் ஒன்பது பசிவந்தா 10 பறந்து ஆபத்து குதவா வெள்ளை அருமதி குதவா அன்னம் காவதி தீரா தண்ணீர் கருத்திரபடியா கண்டி பவதி அடங்க வேதன் திருமொழி விழா சீடன் காவதி தீரா தீர்த்தம் பயனில்லை ஏழு உலகில் இருந்து நாலு மறந்தாலுமே சொல்ல வேண்டும் இதேபோல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் செய் அல்லது சத்துமடி ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இன்றே செய் என்ன செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் நாளை நடக்க கூடாது நாளை என்றால் இன்று போய் நாளை வாங்குற மாதிரி ஆயிரக்கூடாது வெற்றி என்ன பண்றீங்க பசுபதி பாசங்கரப்பட்ட முப்படை நந்தகராயமா சிவபெருமான் திருநீரிட்டார் யார் எட்டார் சிவனை மறந்து யார் வாழ்ந்தார் திருநீரிட்டு கெட்டு போன இந்த உலகத்துல யாருமே இல்ல யாருமே கிடையாது சிவனை மறந்து வாழ்ந்தவர்கள் யாரும் கிடையாது திருநீர் இட்டும் ஒருத்தன் கெட்டு போனான் எண்ணம் எண்ணங்கள் சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும் யாரோட என்ன தெரியல இல்ல ராவணன் தலைவா கேப்பார் பேச்சு கேட்டா கெட்டலியர்னு சொல்லுவாங்கல்ல அது ராவணன் வச்சுட்டேன் என்ன யாருக்கு தெரியல ராவணன் தெரியல ஏன் ராவணனோட என்ன தெரியலையா ஆமா எப்படி தெரியல மாற்றான் மனைவியை கொண்டு போனாலே அது நல்லதுக்கு இல்ல மாற்றான் மனைவியை கொண்டு போறதுக்கு ராவணனோட எண்ணம் இல்ல எந்த இடத்துல ஒரு பொம்பளை இருந்து அவனை ஒரு ஆணை ஏற்றுகின்றாலோ யாரால வந்துக்கிறீங்க பொம்பளையால தான் வந்துச்சுன்னா அதுக்கு இங்க அப்படி பேசக்கூடாது பொம்பளையா வந்துச்சுன்னா பொம்பளை தெரியுமா இல்லையா அப்படி பேசக்கூடாது இப்படி பேசக்கூடாது அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க பொம்பளையால தான் வந்துச்சுன்னு சொன்னா நான் பேசுறதுதான் பேச்சு என் பேச்ச கேட்டுட்டு ஆமா சாமி ஓட்டு தலையை ஆட்டிட்டு பேசாம போறதுதான் உங்க வேலை நீங்க அப்படி என்ன நீங்க என்ன அப்படி பேசுறீங்க அப்படி பேசக்கூடாது இப்படி பேசக்கூடாது என்ன சொல்றது நீ ஆளு நீங்க அப்படி ஆள் இல்ல சரியா அப்படி என்ன கை நீட்டி பேசணும் அவசியம் என்னன்னு அதுக்கே விரல் நீட்டி பேசுறீங்க கேட்டா என்ன கேளு இருமா அவசியம் இல்லாத கேக்குற கேள்வி பதில் தெரிஞ்சா பதில் சொல்லு தெரியலையா தெரியல ஜாமீன் வாயை பொத்திக்கிட்டு ஓட மாட்டீங்க நீங்க வந்தீங்க கட்டே சொல் நீங்க போய்க்கிறீங்க வாயை பொத்திக்கிட்டு பேசாதீங்க சம்பந்தம் பண்ணாதீங்க பேசுங்க யார் வேணாலும் அதுக்கு என்ன நீ இம்பார்ட்டன்ட் சொல்ல கூடாது நீங்க பேசுற என்ன நீ என்ன ஏதோ தவறு ஏதோ தவறு தங்கச்சி சொல்றானா அண்ணே கேக்குறா அப்படியே தங்கச்சி ரொம்ப பாசமா வளர்த்துட்டாரு யார் வளர்த்தது ராவணனுடைய நாட்டில் இருக்கிற அந்த இலங்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு துன்பம்னா என்னன்னு தெரியாது எந்த நேரமும் சந்தோஷமா இருப்பாங்க இன்னைக்கு நம் பண்டிகை நாட்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் அதை போன்றிருந்தார்களாம் இலங்கை மாநகரில் இருந்தவர்கள் அதனாலதான் அவர்களுக்கு பண்டிகை நாளும் ஒரே மற்ற நாடுகளும் ஒரே மாதிரிதான் இருந்துச்சு அப்படி தன்னுடைய மக்களை மிகச் சிறப்பாக பார்த்துக் கொண்டிருந்தான் ராவணன் அப்படி பார்த்துக்கிட்டவன் நான் தங்கச்சி மேல எவ்வளவு அன்பு மாசம் வச்சிருந்திருப்பான் ஆமா அப்பேற்பட்ட தங்கச்சி மூக்கு இல்லாம காது இல்லாம முடி இல்லாம மார்பகம் இல்லாம வந்து நின்னா பாக்குறவங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் எப்படி எவ்வளவு பழி வாங்கணுங்கிற என்ன வரும் என்னமா காரணம்னா அவ உண்மையை போய் சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை வாயில வர்றது ஊரா போய் எவ வாயில போய் வந்துச்சு சூர்பனா வாயிலன்னு சொல்லுங்க அப்புறம் இவ வாயில அவ வாயில கதையை சொல்றேன் பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க கதையை சொல்றேன் சரி சொல்லுங்க கதையை சொல்லுங்க பெரிய மனுஷன் கதையை சொல்லுங்க கதையை மட்டும் கேளுமா நீ ஏன் கதைக்குள்ள வர நீ சூர்பனகையா நான் சூர்பனகை சொல்லவே இல்லையே சூர்பனகைன்னா என்ன தெரியுமா நபினா சிரிப்பான் அசுரத்தனமா அவ சிரிப்பை கேட்க பிறந்ததே அப்படிதானே சூர்பனகை உண்மையை போய் சொல்லி இருந்தா பிரச்சனை இல்லை வாயை திறந்தா பிரச்சனை வந்துருச்சு யாரு போய் ராவணன் என்ன சொல்றா அண்ணே காட்டுல ஒரு அழகான பொம்பளை பிள்ளைய பார்த்தேன் ரொம்ப அழகானவன் அவன் காட்டுல இருக்கிறத விட இந்த இலங்கையிலே உன்னுடைய சிம்மாசனத்திற்கு அருகிலே இருந்தால் அவள் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த இடத்துக்கே பெருமாள் சமாளம் இருக்கும் அப்பேற்பட்ட அழகி ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணை பார்த்து அழகா இருக்கணும்னு அவளை சாதாரண சொல்லவே மாட்டாங்க அவன் ராவணனுக்கு தெரியும் எந்த பொண்ணாவது மற்றொரு பெண்ணை பார்த்து மிகச்சிறந்த அழகி உலகிலேயே ரொம்ப பெரிய அழகி இருக்கா பெத்தம் பிள்ளையோட சொல்லுவாங்க சொல்லுவாரா சொல்ல மாட்டாங்க அப்ப தன்னுடைய சகோதரி சொல்லுறாள் அப்படின்னு நான் போய் அவளை கூட்டிட்டு வரலான்னு போனேன் அவ கூட 2 பேர் இருந்தாங்க 2 பேரும் அவளை நான் கூட்டிக்கிட்டு வரும் பொழுது என்னுடைய முடி மூக்கு கொங்கை எல்லாம் அறுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால ஐயா அவங்க வரிகாசை கொடுத்துருக்காங்க வேடிக்கை வைப்பாங்க கதையை கேட்கணும் என்ன சொல்றேங்கிறத கேட்கணும் உண்மையை போய் சொல்லாம ஐயா இங்க உண்மையாவே போய் என்ன பண்ணாதீங்க ராமன்ட்ட போய் வெளியே வரல ஏன் கப்பத்தினி வரணும் என்னுடைய மனைவி சீதையை தவிர என்னுடைய மனதால் வேறு எவரையும் வேண்டாதவன் நான் தெரிய வர மாட்டேன் அப்படின்னு இல்ல நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும் தான் அதெல்லாம் முடியவே முடியாது வேணா என் தம்பி இருக்கான் காட்டுல அங்க இருந்து லட்சுமணன் போனா லட்சுமணன் போய் வலுக்கட்டாயமாக லட்சுமணன் ஏதாவது பிரச்சனை பண்ணிருங்கிறதா அவருடைய எண்ணம்
சூர்பனகனுடைய எண்ணம் என்னமா இருக்கு? ஏதாவது ஒரு வகையில ஒரு பிரச்சனை இருக்கு. லட்சுமணன் போய் வலுக்கட்டாயமாக அவனை தொடுவதற்கு முற்பட்டார். அவன் பார்த்தான், கையில் இருந்த வாள் எடுத்து மூக்கு முடி உங்க உதத்தை எடுத்துறான். போலி அனுப்பி விட்டான். இப்ப உண்மையை அவன் சொல்லிட்டு இருந்தார். அன்னைக்கு நான் காட்டின ஒரு ஆம்பளை பார்த்தேன், அவன் மேல ஆசைப்பட்டேன், ஆசைப்பட்டதுனால என்னுடைய மூக்கு முடியெல்லாம் அறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இருந்தா இவன் நல்லவன். அப்படி சொல்லல. என்ன பண்ணான்? அழகான பெண்ணை பார்த்தேன், அவளை கூட்டிட்டு வரலாம் நான் போகும் பொழுது என்னுடைய மூக்கு முடியெல்லாம் அறுத்துட்டாங்க. கோவம் வந்துருச்சு. என் தங்கச்சி அப்படி பண்ணி அப்பேற்பட்ட ஒரு பெண்ணை இலங்கைக்கு கொண்டு வர நேரம் போனா மருதசாலையோட பேரு தூக்கிட்டு வந்தான். கொண்டு வந்தா இப்ப பிரச்சனை யாரால? சூர்பனகனால. பெண்ணாலதான் பிரச்சனை. நீ அஞ்சு கொடுத்துருக்க ராமாயணத்துல அப்படியே மகாபாரதத்துல இருங்க. உன்னை பேசிட்டீங்கன்னா அடுத்து என்ன பேச விடுங்க. அடுத்து அப்படியே எதுக்கு நீங்க குதிக்கிறீங்க? கதாபாத்திரத்தை காப்பாத்துறீங்களோ? தாண்டி ஏங்க நான் பாட்டுக்கு ராமாயணத்தை பேசிட்டீங்கன்னா அடுத்து பேச விட்டு அதுக்கப்புறம் போங்க. ராமாயணத்தை பேசிட்டு அதை உடனே மகாபாரதத்துக்கு போனா நான் கேக்குறேன். இருங்க. ஒரு முடிவு சீதை மிக அழகான நான் பேசுறேன். இப்ப நான் பேசுறத நீ எப்போ பொம்பளை போக சொல்லிட்டீங்களோ அதை சரி செய்யணும். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. உங்களை பேச இல்ல நீங்க சொல்றீங்க. ரொம்ப பேசாதீங்க. உங்களுக்கு பேச தெரியல. நான் சரியா தான் பண்ணுவேன். நான் தவறா பேச மாட்டேன். பேசுறாரா இவருக்கெல்லாம் கலகம்னு தெரியாது. பாடம் பாடிக்கிட்டு தாளம் போட்டுருக்கீங்க. நானும் தாளம் போடுவேன். நான் தாளம் போடுவேன். நான் தாளம் போடுவேன் இல்ல. ஏன் உங்களுக்கு நீங்க தாளம் போடல தாளம் போடல? அதோட நான் யமதர்ம வேஷம் கூட போடுவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? யமதர்ம எந்த ஒரு ஜெகலா கட்ட வச்சிருந்தாரு? வேஷம் போடுவேன். போங்க வேலைய பாருங்க. பெண் வந்து சம்பந்தமா போயிடும். பேசுறியா? கொஞ்சம் சூர்பனகை சொல்ற அண்ணா உனக்காக ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன். அந்த பெண்ணு நம்ம இடத்துல இருந்தா சிறப்பா இருக்குங்கிறதுக்காக சொல்லும் பொழுது அங்க இருந்தவங்க 2 பேரும் என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னு போய் அண்ணன் கிட்ட சொல்றானே. சொல்லும் பொழுது அண்ணன் என்ன செஞ்சிருக்கணும்? அது சரியா தவறான்னு கொஞ்சமாவது யோசிக்கணும். பாசத்துக்காக வேண்டி சீதையை போய் பர்ணகசாலையோட கொண்டு வந்தாரு. சீதை தான் ரொம்ப அழகானவளா? இல்லையே. ராவணேஸ்வரன் மனைவி மண்டோதரி மிக அழகானவள், 32 லட்சணமும் பொருந்தியவள். கதையில இருக்கு, நான் சொல்லல. இப்ப பர்ணகசாலையோட பேத்தி எடுத்துட்டு போனாருன்னு சொன்னீங்கல்ல, தூதுவன ஆஞ்சநேய பெருமாள் போறாரு, ராமர் அனுப்பி வைக்கிறாரு. சீதையை பார்க்கறதுக்கு முன்னாலேயே ஒரு பெண்ணை பார்க்கிறாரு. பார்த்த உடனே தந்தை சொன்ன அடையாளம் எல்லாம் நம் தாய் இவர்தான் என்று ஆஞ்சநேயர் நினைக்கிறார். யாரை பார்த்து? ராவணேஸ்வரன் மனைவி மண்டோதரியை பார்த்து இவள் தான் சீதையோ நினைக்கிறார். மண்டோதரி சீதையும் ஒரே மாதிரி இருக்காளுங்க. அப்புறம் எப்படி தன் மனைவியை விட இன்னொரு அழகா அவனுக்கு தோணுச்சு? தங்கச்சி சொன்னா அப்படியே கேட்கிறதா? உடனே பொன் மேல குறை சொல்லாதீங்க, பொம்பளை மேல குறை சொல்லாதீங்க. மறுத்து பேசல. அதுல இருக்கிற தவறு இவன் மேல இருக்குதான் சொல்றேன். பிரச்சனை யாரு மேல? சூர்பனகை சும்மா செய்யல. தன் கணவனை கொண்டதுக்கு காரணம் அண்ணன் அண்ணனை பழி வாங்குற. இல்லாடி கூட பிறந்தவன பழி வாங்கல. ஒரு தண்டனைக்குரிய பிரச்சனை யாருக்கு யார் மேலயோ, யார் மேல பிரச்சனையோ அவங்களுக்கு நிகராக அவளோடு நேரில் போரிடுவதுதான் சரி. சரி, உன் கூட எனக்கு சண்டை, உன் கூட எனக்கு சண்டைன்னா சம்மந்தம் இல்லாத ஒருத்தனை போய் நான் சண்டை இழுத்து அவனை கொண்டு வந்து உங்ககிட்ட மோதிட்டா நியாயமா? ஏங்க நான் கேக்குறேன், நேருக்கு நேரா நின்னுதான் போர்க்களத்துல மோதனம்ங்கிறது நியதி. அப்புறம் அப்படி இருக்கும்போது ராமரே மறைஞ்சிருந்தானே அம்பு போட்டாரு. ராமர் மறைந்திருந்து அன்பு போட்டாருன்னா வாடி தனக்கு நேர் எதிர் எவன் இருக்கிறானோ அவனுடைய பாதி பணம் தனக்கு வந்துருங்கிற வர வாங்கின வாடி. வர வாங்கினா சரிதான். ஆனா நேருக்கு நேரம் தானே வீர மோதணும். மறைஞ்சிருந்து போறது நியாயம் இல்ல. நேருக்கு நேரம் தான் அடிச்சாரு. மறைஞ்சிருந்தாங்க அடிச்சாரு. எப்படி நேருக்கு நேரம் அடிச்சாருங்க? அவருடைய எப்படி சொல்றீங்க? மறைஞ்சிருந்து நேரம் பின்னாடி புறமுதுகுல கூட அடிக்கல. நேருக்கு நேரம் அடிச்சது. அவர் எதிர நிக்கல, எதிர நிக்கல இல்ல. நெஞ்சிலே பாய்ந்தது அம்பு. ஒரு வீரனுக்கு மார்புல பின்னாடி முதுகுல பாய்ந்தாதான் தவறு. அம்பு நெஞ்சிலே பாய்ந்தது. அதுல நியாயம். எடுத்து பாரு. நியாயம் அது. சொல்லுங்க. ஏன்னா பொய் சொல்லலாம். எந்த இடத்துல பொய் சொல்லலாம்? பொய்மையும் வாய்மை விடத்தேங்கிறார் வள்ளுவர். எந்த இடத்துல ஒருவருடைய உயிர் காப்பாற்றப்படுது அப்படின்னா அந்த இடத்துல பொய் சொல்லலாம். இல்ல இப்ப எப்பொழுதுமே அம்பை விட சொல் வலிமையானதா. சொல்ற வார்த்தைகள் பிறரை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்றது யதார்த்தமா சொல்றதுல. தீயினால் சுட்டவும் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடு. உண்மையா பேசும்போதும் சரி, யதார்த்தமா பேசும்போதும் சரி, வாழ்க்கையில நல்ல விஷயங்களை மட்டும் தான் பேசணும். அவ சொல்ல எதுவுமே சொல்லக்கூடாது. நான் உங்களை கேக்குறேன், இது ராமாயணம். மகாபாரதத்துல ஒரு பாஞ்சாலின்னு ஒரு பெண். இந்த பாஞ்சாலி முடிய பிரிச்சு போட்டுட்டே திரியாம எப்ப பார்த்தாலும். ஆமா.
எப்ப பார்த்தாலும் தலைவலி உலமாயோ ஒரு பொம்பளை இருந்தா பொதுவா தலைவலி உலம் எந்த வீட்டுல இருப்பாங்க? செத்த வீட்டுலதான். ஒரு பையன் நடந்துச்சுன்னா அந்த வீட்டுல தலைவலி உலமா இருப்பாங்க. சரி. ஆனா ஒரு பொம்பளை எப்ப பார்த்தாலும் பெண்ணையே ஒரு பொம்பளை பிள்ளையே தலை சிவாம முடிய வச்சு போட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படி தலைவலி உலமா திரியிறேன்னு சொல்லி பேசுறது நம்மளுடைய வழக்கம். கிராமங்கள்ல இதை வழக்கமா வச்சிருப்போம். சரி. அதனால அன்னைக்கு இப்படி தெரிகிற தலைவலி உலமாவேன்னு சொல்லி. ஆனா பாஞ்சாலி தான் புருஷன் 5 பேரும் உயிரோட தான் இருந்தாங்க. 5 பேரும் உயிரோட இருக்கும் பொழுதும் தலைவலி குணமாவே தெரிஞ்சா. ஏன்னா அவ தலையை வச்சுக்கிட்டே செத்த வீட்டுல தலை விரிப்பாய் நியாயம். ஒருத்தர் சாகனைங்கிறதுக்காக இந்தமா தலையை வச்சுக்கிட்டு இருந்துச்சு. சும்மா தலையை வச்சுக்கிட்டு தெரியல. தலையை விரிச்சு போட்டு திரியும் போதெல்லாம் பீமன் தலையை பார்த்துட்டு பிரச்சனை எங்க இருந்து வருதுன்னு பாருங்க. அவன் எதுக்காக தலையை வச்சு போட்டு தெரியுமா? என்றைக்கு துரியோதனனை கொன்று அவனுடைய ரத்தத்தை என் தலையில அள்ளி தேக்கிறனும் அன்னைக்குதான் என் கூந்தலா அள்ளி முடிவேன்ற சபதம். இப்ப பிரச்சனை எங்க இருந்து வருது? பெண்ணிடம் வருது. தலையெல்லாம் வச்சு போட்டு இங்க நல்லா சொல்லிவிட்டேன். ஏங்க பகர விளையாண்டது 5 பேரும் சேர்ந்து விளையாண்டாங்க. அந்த அம்மா வச்சு பகர யார் விளையாட சொல்லுது? தர்மன் வீமன் அர்ஜுனன் நகுல சகாதேவனு இவங்க எல்லாரும் பகர விளையாட கூப்பிடுறாங்க. போய் விளையாடுறாங்க. பொண்டாட்டிய கூட எவனா பகர வச்சு விளையாடுவானா? தர்மனுக்கு தான் முதல்ல கொஞ்சம் சூத்திரம் அதிகமான தன்னை தோற்றப்பின் என்னை தோற்றாலும் என்னை தோற்றப்பின் தன்னை தோற்றாரான்னு கேட்டாங்க. நியாயமா ஒருத்தன் தன்னை தோத்துட்டானா அதுக்கப்புறம் யாரையுமே பணைய வைக்க கூடாது. ஆமா அதான் நீதி. நியாயம் அது. தோத்ததுக்கு அப்புறம் எப்படி பணைய வச்சாங்க? தோத்ததுக்கு அப்புறம் வேற யாரையும் பணைய வைக்க முடியாது. நீயே தோத்து போயிட்டா அப்புறம் இன்னொருத்தர கொண்டு எப்படி பணைய வைக்க முடியும்? சரி அப்படியே பணைய வச்சாங்க. தோத்து போயிட்டாரு. அந்த அம்மா வந்தாங்களே துயில் உரியும் போது 5 பேரும் குத்து கல்யாணம் உட்கார்ந்துருந்தாங்க. 5 புருஷன்ல எவனாவது ஒருத்தவன் பொண்டாட்டியை பாதுகாத்தாங்களா? வீரர்கள் பொண்டாட்டி தேவையா? ஏன் பாதுகாக்கல? ஏன் பாதுகாக்கல? பாதுகாக்காதவருடைய விஷயம் அப்பதான் இருக்கு. தர்மே அதான் உத்தவ பகவத்கீதை யார் யாருக்கு சொன்னது? கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொன்னது. அர்ஜுனனுக்கு சொன்னது பகவத்கீதை. இப்ப அதுக்கு பிறகாக போர்லாம் முடிஞ்சிருச்சு. உத்தவர் கேட்கிறாரு, எத்தவருக்கு உங்களுக்கு தான் வேணுமா? என் கூடவே எப்பொழுதுமே இருந்து 7 கிருஷ்ணனுடைய தேரோட்டி உத்தவர். என் கூடவே எப்பொழுதுமே இருந்தவர் நீங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு எதுவும் வேணாம், உன் கூட இருந்ததே நான் செய்த மிகப்பெரிய புண்ணியம், இவனே விட எனக்கு வேற என்ன ஆகணும் அப்படின்னு இருந்தாலும் என் மனசுல கேட்க வேண்டிய ஒரு 2 கேள்வி இருக்கு. நான் உங்கள்கிட்ட கேட்டே அப்படின்னு. என்ன கேள்வி? ஏயா அன்னைக்கு அனைவரும் கூடியிருக்கக்கூடிய அவையிலே பாஞ்சாலியினுடைய ஆடையை உரிந்தார்கள். துகில் உரிதான். துகில்னா தூக்கம், துகில் என்பதுதான் ஆடை. துகில் உரியா. அப்படி உரியும் பொழுது நீ ஏன் போய் தடுக்க? மூணாவது சரி விட்டுருவாங்க. ஏன் போய் நீ அவனை தடுக்கல அப்படின்னு உடனே அவன் என்ன பண்றா? அப்பதான் சொல்றாரு, இவங்க நான் போய் எப்பொழுது நீ கூப்பிடாதா இருந்தேன். ஆனால் முதல்ல தன்னுடைய அங்க இருக்கக்கூடிய கணவர்கள் தன்னை பாதுகாப்பார்கள் என்று நினைத்தான். முதல்ல புருஷனியை பாதுகாப்பாங்க, புதுமையை பாதுகாக்கிறார். சுத்தி இருக்கக்கூடிய பெரியவர்கள் பீஷ்மாச்சாரியா துரோணாச்சாரியா இப்படி பெரியவர்கள் நாம் இருக்கிறார்களே இவர்களாக காப்பார்கள் என்று நினைத்தார். எப்படி பாருங்க, சுத்தி இருக்கிறவங்க காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைச்சா அவர்களும் காப்பாற்றல. அதற்கு பிறகாக துச்சாதனன் ஆடையை பிடிச்சு இழுக்கும் பொழுது தன்னுடைய கையை மேல வச்சு தன்னுடைய பலத்தால் நான் தப்பித்துக் கொள்ளலாம்னு நினைச்சான். அப்பவே என்னுடைய தேவை அவளுக்கு தேவைப்படல. எப்ப தன்னுடைய கைகள் இரண்டையும் மேலே நீக்கி இனிமே இந்த உலகிலே என்னை காக்க வருமே இல்லை, நீ ஒருவன் தான் என்னை காப்பாற்ற முடியும் என்று என்ன நினைத்தாரோ கொடுத்தார். அதுதான் உண்மை. ஏன் திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான். கடவுளை நம்பினோர் கைவிடப்படாது. திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான். இந்த உலகத்துல கதியே இல்ல, வாழ்றதுக்கு வழியே இல்லன்னு நினைக்கிற ஒருத்தருக்கு யார் தெரியுமா? இறைவன் தான். இறைவன் தான். நம் வாழத்துக்கு காரணமா இருப்பவன் இறைவன் தான். அப்ப அதுக்கு பிறகு